ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து மட்டன் வறுவல் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ மட்டன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எலும்பு இல்லாத மட்டன். இது நல்லா வந்து மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அப்புறம் வந்து தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க வந்து சோம்பு, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வந்து மசாலா அரைக்க போகிறோம், அதுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மல்லி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 அன்னாசிப்பூ, கல்பாசி கொஞ்சம், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, வரமிளகாய், 2 ஏலக்காய். இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து பொடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நம்ம வந்து மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் வந்து தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பாதி இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 கப் தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு இறக்கிக்கலாம். மட்டன் வந்து வேகட்டும், நம்ம வந்து மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கேன். ஆயில் ஊற்ற வேண்டாம், ட்ரையாகவே நம்ம வந்து அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி கொஞ்சம் வறுத்த உடனே மிளகாய் சேர்க்குறேன். நான் வந்து 8 மிளகாய் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். 8 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா அதை வறுத்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து நல்லா வறுத்துட்டேன். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் செய்து நம்ம நல்லா அதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் 5 விசில் வச்சு குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக வந்து நமக்கு அடங்கிடுச்சு. மட்டன் வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடான உடனே நம்ம தாளிக்க வச்சுருந்த ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு 2 வரமிளகாய் வந்து கிள்ளி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருந்த வெங்காயம், ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் அதுக்காக நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா இந்த அளவு நல்லா நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம மீதம் வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து தக்காளி நல்லா கரைஞ்சி வர அளவு நல்லா இதை வந்து வதக்கிக்கணும். இப்போ தக்காளி வந்து நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை நம்ம வந்து இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து எண்ணெயில் வந்து சேர்த்து நல்லா அந்த பொடியை நல்லா வந்து கலந்து விட்டுறணும்.
நல்லா அதை கலந்த உடனே நம்ம வேக வச்சிருந்த மட்டனை வந்து தண்ணியோடவே நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடய மட்டன் எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நல்லா உப்பு உரைப்பெல்லாம் நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு உரைப்பெல்லாம் நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து நம்ம வந்து கிளறி விடணும். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை வந்து நல்லா மூடி போட்டு வேக விட்டேன். தண்ணி இப்போ நமக்கு பாதி கம்மியாக இருக்குது. சப்பாத்தி இட்லி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்தமாரி கிரேவியாகவே நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். நல்லா 10 நிமிஷமாக வதங்கியிருக்கு. நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் வந்து இப்போ இறக்கிக்க போகிறேன். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான மட்டன் ஃப்ரை நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா எங்களோட எனர்ஜி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.